நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆற்றை அடைக்குமம் அதிவிடையும் போக்கை நிறுத்துமம் பொடுதலை அப்படின்னு சொல்லுவாங்க. சீதக்கழிச்சல், அமீபியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை இது சரி செய்யும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஒரு 100 கிராம் அளவுக்கு பொடுதலையுடைய இலைகள் எடுத்துக்கணும். 10 கிராம் அளவுக்கு ஓமம் சேர்த்து நல்லா 1 லிட்டர் தண்ணி விட்டு அதை ஒரு 250 ml அதாவது 1/4 பாகமாக குறுக்கி ஸோ அந்த தண்ணீரை ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதிகப்படியான பேதி போகிறது, அதே மாதிரி அமீபியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளை இது சரி செய்யும். ஸோ உள் மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த பொடுதலையோட துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அதாவது உளுந்து சேர்த்து நம்ம வதக்கி ஒரு துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிடும் பொழுது தொடர்ந்து ஒரு 3 நாள் சாப்பிடும் பொழுதே மோஷன் போகும்போது வரக்கூடிய ரத்தம் நிற்கும். ஸோ அதே மாதிரி உதட்டில் உண்டாகக்கூடிய புண், வாயில் உண்டாகக்கூடிய புண், வயிற்றில் உண்டாகக்கூடிய புண், இதற்கு மாணிக்க கிருத்தம் அப்படிங்கிற ஒரு கிருத்தம் நம்ம தயாரிப்போம். ஸோ அந்த கிருத்தம் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னா, பொடுதலையுடைய சாறு ஒரு 100 ml எடுத்துகிட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு நெய், இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு அந்த சாறு சுண்டி நெய் அந்த நிறத்தில் ஒரு பச்சை நிறத்தில் மாறும். ஸோ அந்த மாதிரி நிறம் வர வரைக்கும் நம்ம அதை காய்ச்சி அந்த எண்ணெயை 1 டீஸ்பூன் அளவு நம்ம எடுத்துகிட்டு வரும் பொழுது ஸோ வாயில் உண்டாகக்கூடிய புண், வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களையும் சரி செய்யும். இன்னொன்று, மன அழுத்தம் உள்ளவர்களுக்கும் இந்த மாணிக்க கிருதம் அற்புதமான ஒரு மருந்து. நிறைய பேர் பாடியில் ஹீட் அதிகமாகி சரியான இரவு தூக்கம் இருக்காது. இது கூட வாயில் புண்கள் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு நபராகவும் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாணிக்க கிருத்தம் 1 டீஸ்பூன் அளவுக்கு காலையில் அதே மாதிரி நைட்டு உணவுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடணும், வெது வெதுப்பான வெந்நீரோட. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது மன அழுத்தம் நல்லா குறைய ஆரம்பிக்கும். Dr. Srivarma's Magicare, his wellness for her happiness. ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், அழகும் ஆரோக்கியமும்.